பரவாயில்ல, எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் வந்திருக்காங்க. சார் மெனு கார்டு சார். தேங்க்யூ. நீங்கள் வெயிட்டர் தானே? ஆமாம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்களும் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பார்ப்போம். ஓகே சார். கிளம்புங்க. சுற்றி ஒரு அக்கீஸ்ட் கும்பலா தெரியுதுரா. அநேகமா நம்ம பின்னாடி ஒருத்தர் கோட் சூட்டில் உட்காந்துருக்காருல்ல. ஆமா, அவருக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சார். தேங்க்யூ. பசு வாடா. எங்கடா? நான் சொல்கிறேன் சார். எஸ், இந்த கிளாஸ் எடுத்துக்கலாமா சார்? ஷூர். இதுக்கு தெரியல, நீங்க அண்ணன்ட்டே ஃபோன் போட்டு கேட்டுருங்க. அப்படி அண்ணா அண்ணா, இங்க நாம செய்ய வேண்டிய வேலையை வேற எவனோ ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கானே. வேற எவனோ ஒருத்தர் ரவிகாந்த் கழுத்துல பொருளை வச்சு மிரட்டிட்டு இருக்கானே. அவன் எவ்வளவு சீன் போட்டு போயிருக்க போறான்டா. இத பாக்குறேனே, ஒரு நிமிஷம். டேய், எங்கடா அவனுங்க? அவனுக்கு அப்பவே போட்டாங்க கார்ல ஏறி. ஸ்மார்ட். ப்ளீஸ் ஹேவ் இட். சார், நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் கம்மி தான். பரவாயில்ல சார், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். சும்மா சாரி சார். வேலை போட்டு தரேன், வரீங்களா? சார், வெல், இது என்னுடைய பிசினஸ் கார்டு. சார் நாளை காலையில 10 மணிக்கு என் ஆபீஸ்ல வந்து பாருங்க. சரி சார். சம்பளம் எவ்வளவு சார் தருவீங்க? என்ன மானத்தை வாங்குறேன்? எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? நாங்க என்ன சார் எதிர்பார்க்க போறோம்? எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏதாவது கை செலவுக்கு ஒரு ஒரு 50,000. பசு, இது உண்மையாடா? தெரியலையேடா. உன் வாழ்க்கையில ஒரு மகாலட்சுமி வர போறா, அவளாலதான் உனக்கு வேலை கிடைக்க போகுது. அப்ப சோனிகாரி சொன்னது உண்மையா? டேய், போன் வருதுடா. பசு, இந்த பொண்ணுடா. அப்ப இவதான் தமிழச்சியாடா? பேசுடா, பேசு. ஹலோ சார், நான் இப்போ காஃபி ஷாப்ல இருக்கேன். நான் ஒரு என்கவுண்டர் விஷயமா இங்கே வெளில வந்துட்டேன். ஓகே, அப்போ நாளைக்கு ஃபோன் பண்றேன் சார். ஓகே. பசு, என் தமிழச்சி எப்படிடா இருப்பா? என்னது? என் தமிழச்சிடா எப்படி இருப்பா? மச்சி, இந்த பச்சை கலர் ஓகேவாடா? ஸ்மார்ட்டா இருக்கடா. தேங்க்ஸ்டா. ஏண்டா டேய், இத்தனை நாள் ஒன்னா சுத்திவிட்டு இன்னைக்கு நீங்க மட்டும் வேலைக்கு போறேங்கிறீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எங்களை பத்தி யோசிங்களா? டேய், அவனுக்கு வேலை மட்டும் கிடைக்கலடா, கூட ஒரு ஆளும் கிடைச்சிருக்கு. என்னது? லவ்வா? மச்சான், அதுக்கெல்லாம் ஒரு தனி ராசி வேணண்டா. அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏய், இது உனக்கே அநியாயமா தெரியல? எங்க லவ்வ சேர்த்து வைர சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு கூட பேசல. உனக்கு மட்டும் ஆள் பாத்தீங்கன்னா? நீ காதலிச்சது ஒரு தமிழ் பொண்ணா இருந்தா அவளை தூக்கிட்டு வந்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ லவ் பண்ணது ஒரு மலையாளி சேச்சி, அதான் கை விட்டு போச்சு.
அப்ப நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு கிராஸ் பிரீட லவ் பண்ண, அதுக்கெல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா. அப்ப பசங்க அதுல ஏன்டா சேர்த்து வைக்கல? டேய், அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அந்த பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ்காரனா எல்லாமே இருந்திருந்தா அப்பவே சேர்த்து வச்சிருப்பேன். ச்சே, அந்த போலீஸ்காரன் வேலை என் வாழ்க்கையில இப்படி விளையாடும்னு நினைச்சு கூட பார்க்கடா, நினைச்சு கூட பார்க்கல. டேய், இப்ப நீ வரையா இல்லையா? ஐயோ, இந்த வரேன் மச்சி, வரேன்டா. மகேஷ் நான் வந்துட்டேன்டா. லக்ஷ்மிகடாட்ச சித்திரஸ்தோ க்ஷேமமேவாவருந்தே தீர்காஷ்மான் பவ. இறைவா, மகேஸ்வரா, நான் அந்த குளத்துக்கிட்ட இருக்கேன்டா. நேரம் மூலஸ்தானத்துக்கு போயிடும். ಕ್ಷೇಮ ಶೈರ್ಯ ವೀರ್ಯ ವಿಜಯ ಆಯುಗು ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯಾನಾಂ ಅಭಿವೃದ್ಧ್ಯರ್ಥಂ ಇಷ್ಟಕಾಮ್ಯಾಭಿವೃದ್ಧ್ಯರ್ಥಂ. தட்டை தொட்டு கும்பிட்டுங்கோ. சாமி, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல நிச்சயம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுக்க சாமி. பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கு. என்னங்க மறந்தே போச்சு, இவ அடிப்பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லியிருந்தா. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இருந்து பண்ணிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க. டேய், உங்க அப்பாக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லடா. நீயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் எக்ஸாம் எழுதலாம்ல. அம்மா, எனக்கு தான் இந்த போலீஸ் வேலைலாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அவர் தான் 35 வருஷமா குப்பை சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சுச்சு? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதெல்லாமா பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு செட் ஆகுது. உன்னையும் உங்க அப்பாவையும் திருத்தவே முடியாதுடா. அதெல்லாம் விடுமா. இன்னைக்கு நான் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன். நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை போட்டு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கான். அந்த வேலை கிடச்சி நான் மட்டும் செட்டில் ஆகணும். உன்னை கூப்பிட்டு போய் சொந்த வீட்டில் ராணி மாதிரி நான் உன்னை வச்சு காப்பேன். என்னடா? ஐயோ, கண்டவனோட உனக்கு என்ன பேச்சு? அப்படி கடமையை பத்தி என்ன தெரியும் அவன் பேசிட்டு இருக்கான்? என் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? நான் வேலை செய்யற ஸ்டேஷனோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். என் நேர்மையை பார்த்ததுனால என் பொண்ணை கட்டிக்க சல்லி காசு கூட வேணாம், கட்டின புடவையோட அனுப்புங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அது இல்லைங்க. இந்த பார், அவன் போலீஸ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தா வீட்டுக்கு வர சொல்லு. இல்ல என்னை கொல்லி வைக்க கூட அவன் வர வேணாம். அவன் கூட என்ன பேச்சு? நீ வா முதல்ல. ஏய், நீ வா வா வாங்க. விடுறா மச்சான், இந்த உலகத்துல எந்த அப்பா பெத்த பிள்ளை மனசை புரிஞ்சிருக்கு. வருத்தப்படாது. அது இல்லடா பசு, இந்த சென்டிமெண்ட் டயலாக்லாம் மூஞ்சிக்கு செட் ஆக மாட்டேங்குதுடா. இன்டர்வியூக்கு லேட் ஆகுது, பாப்பலாம். வா வா. ம்.